வணக்கம். நம்ம இதழாளர் பாரதி அப்படிங்கிற தலைப்பில் சென்ற வகுப்பில் இவ்வளவு போராட்ட உலகத்துலேயும், அதாவது வாழ்க்கை போராட்ட உலகத்துலேயும் தன்னோட வேலையில் திண்ணமாக செயல்பாடாக தன்னோட வேலையில் சிறப்புற செஞ்ச பாரதியை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதாவது என்னென்னா, ஒரு பிரச்சனை இருந்தாவே அடுத்த வேலையை நம்ம மறந்துடுவோம். ஆனால் இவ்வளவு பிரச்சனையை சந்தித்தும் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் சிறிதும் மாறாத அதில் நிலைப்பாடாக நின்னதால் தான், அந்த வல்லமை படைத்ததால் தான் இன்றைக்கி இவரை பற்றி படிக்கிறோம். நமக்கு இந்த வல்லமையை கொடுத்த, அதாவது வல்லமையை கற்றுக் கொடுக்குற பாரதியை நம்ம பார்க்குறோம். அதால் தான் நம்ம அவரை பற்றி நம்ம படிக்கிறோம். அவரை இத்தனை ஆண்டு காலம் கழிச்சும் அப்படி இங்கே அவர் ஒரு துறையில் இல்லை, அப்படி பல துறையிலையும் வாழ்க்கை வறுமை, அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கவிதை எழுதுறதால் அவர் மேலே கேஸு, மாநிலம் விட்டு மாநிலம் பதுங்கிறது, பேர் சரியாமையே இன்றைக்கி தம்பட்டம் அடிச்சுக்கிறான்ல, ₹1 பணம் கொடுத்தா அதுக்கு பின்னாடி ஃபோட்டோ கொடுத்து 1000 ஃபோட்டோ எடுக்கிறான். அதாவது அந்த ஃபோட்டோ ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, அந்த பொருள் ஏன் அடுத்தவன் வாங்கணும் அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிறான், பேனரை ஓட்டுறான் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்படியும் ஒரு மனிதர், அதாவது முனிவர் அப்படின்னு சொன்னால் அத்தனையும் துறந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கள்ல. ஆமாம், மினிமலிசமாக அது பேர். அன்று வாழ்ந்த நம் மூதாதையர் உட்பட அப்படி எது தேவையோ அதனை நோக்கி மட்டுமே நகர்றது. அப்படி வாழ்ந்ததால் தான் நம்ம அன்றைக்கி இருந்தவன் நிம்மதியாக இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சம்பாதிச்சு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கிற காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இவன் வறுமையில் இருந்தும் இவ்வளவு இன்னல்களை சந்தித்தும் மறுபடியும் தன்னோட வேலையை சிறப்புற செஞ்சதால் இவரை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்படி இனி எந்த ஒரு ஆளுமையும் இத்தகைய நிலையில் நாம் விட்டுவிடக்கூடாது. அதாவது வறுமை சத்து செத்துடக்கூடாது. இன்றைக்கி சினிமா துறையில் அப்படி சிலது நடக்குது. சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வில், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகரன் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருந்ததோ, நேர மேலாண்மையே பாதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்பொழுது நினைவு கூறுகிறேனப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது தேவை. அப்போ தான் நம்ம வேலையில் சிறப்புற அமைய முடியும். அத்தனை வேலையை செய்கிற பட்சத்தில், ஒரு வேலையை செய்கிற பட்சத்தில் நேர வேளாண்மையாது ஒன்றாகுது, நம்ம ஏமாத்துறோம். தம் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கு இடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி. ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்களை மக்களுக்கு சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிரபஞ்ச காளிதாசன், அதாவது பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். அதாவது பேரை படிக்கும்போதே உயிர் போகிற மாதிரி இருக்குது. அம்மா பேர் இருந்திருக்கு அவனுக்கு. ஆனால் என்னென்னா, இவன் ஏன் எத்தனை பேர் வச்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டால், பதுங்கிறதுக்கு இடம் எத்தனை பேர்கிட்ட அடையாளம் சொல்லிகிட்டே இருப்பேன்.
யார் யாதனா அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு பேர் பாரதின்னு போட்டால் தானே பிரச்சனை. ஏதோ ஒரு பேரில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கவிதையை போடுறான். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்படி யோசிச்சிருக்கான். கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களுக்கு கவரும் தானே அப்பா. பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டுள்ளார். நினச்சி போகிறான். அதாவது டிக்கெட் பெஞ்ச், கழுகார், அப்படி நிறைய இன்றைக்கி செய்தித்தாளில் இடம்பெறுது. படம் போட்டு அதுக்கப்புறம் விளக்கம், இப்படிலாம் நடக்குது. அதாவது இதை இன்றைக்கி இருக்கிற செய்தித்தாள்களில் இடம்பெறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் இதுபோல் புதுசாக கருத்து படங்களை நம்ம பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி எல்லாத்தையும் கையால் வரையணும். அன்றைக்கே இதை பற்றி யோசித்து கருத்து படம் சொன்னால் இன்னும் மக்களிடையே செய்திகள் மிக விரைவில் சென்றடையும் அப்படின்னு யோசித்து அன்றைக்கே தன்னோட செய்தித்தாளில் இது மாதிரி கருத்து படங்களை திணிச்சான். என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி தானே. லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார். இப்போலாம் கதை வருது. அதாவது கார்ட்டூன் போட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கதையை சொல்கிற மாதிரி ஒரு சில துணுக்கு வருது. அப்படி வர்ற பட்சத்தில் இதெல்லாம் யார் அடிப்படை அப்படின்னு கேட்டால் அதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால் பாரதி தான். இதை தான் அந்த சித்ராவளிங்கிற ஒரு பத்திரிகையாக வெளியிடுறான். அது எப்படின்னா அவங்கள அங்கே பஞ்ச், அதாவது எப்படின்னா பேப்பரில் ஒரு பார்ட், அதாவது கழுகா, டிக்கெட் பெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டு. ஆனால் இவன் அப்படி செய்யலை. அதையே ஒரு பேப்பராக வெளியிட்டா என்ன அப்படின்னு அடித்தான். பேச்சு பாறான். இவனோட வாழ்க்கையில் இவனோட எண்ணம், இவனோட நிலைப்பாடெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதான் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார். அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா, விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டுள்ளார். அது எப்படின்னா நடத்த ஆசைப்பட்டான். ஆனால் ரொம்ப நாள் அதை செயல்படுத்த முடியல. வறுமை இவனு தொறுத்து வேற, இதுக்கிடையில் அதுக்கு நேரம். அப்படி இங்கே நடக்கிற பட்சத்தில் இதெல்லாம் அதனால் சாத்தியம் இல்லாமல் போச்சு. காட்டின் நெருக்கமான வழிகளில் யானை நடக்கும் தடத்தை பின்பற்றி பிற விலங்குகளும் அப்பாதையில் சுலபமாக நடக்கும். அதை போலவே இதழியலில் பாரதியின் தடம் பற்றி நடந்தவர்கள் பலர் இருந்தனர். அவர்களுள் பாரதியிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களான பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, ராமசாமி, பரளி நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். பரளி நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் இவரை பற்றி ரொம்ப நெருக்கமான கட்டுரையோடு எழுதியிருக்கார். அதாவது இவரை பற்றியான செய்தியை கூட. அப்படி இவங்களோட வழித்தடம் வந்தவங்க பல பேர். அதுவும் எப்படின்னா, அது உதாரணம் என்னென்னா, ஒரு யானை, மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு யானை. ஆமாம், அது பின்னாடி நடந்தால் அப்புறம் என்ன, அடுத்த பாதை சுலபமாகிட போதில் வர்றவங்களுக்கு. இப்போது ஒரு துறை முத்தமிழ் அப்படின்னு சொன்னால், படித்தவன் முத்தமிழ் அறிஞர் 10 வரையும் படித்தவன், படிக்காதவன் பேரறிஞனாக இருந்தானே, அவர் என்ன சொல்கிறது? அப்போது அங்கே
அனுபவமும் படிப்பும் செயல்பாடும் எவ்வளவு நுணுக்கமாக இருந்ததுங்கிறவங்கள்ட்ட கூட கற்றுக்கலாம் சில விஷயத்த. பெரியார் மாரி இருக்கிறவங்கள்ட்ட அப்படி கற்றுக்கிட்டோம்னா அண்ணாவும் கலைஞரும் அதனால தானே அவங்க வழி வந்தவங்க இன்னும் சிறப்புற அமைய வழிவகுக்குது. அது எப்படின்னா சார் அப்போ நீங்கள் கட்சி ரீதியா அப்படி அல்லது, அதாவது என்னென்னா பெரியாரை போல் சிந்தனைவாதி உலகத்தில் எவனுமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு, அதாவது தமிழகத்தில் இந்தியாவில்னு சொல்லிக்கலாம். அதுவும் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷனுக்கிட்ட படிக்காத ஒரு மனுஷன்கிட்ட அவ்வளவு அனுபவமும் அவ்வளவு அறிவும் கொட்டி கடந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா அனுபவ அறிவு. அப்போ என்னென்னா இந்த அனுபவத்தோட படிப்பும் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்புற இருக்கும். ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதையே வியப்பாக பார்த்தவர்களுக்கு இடையில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக, அது எப்படின்னா வைரமுத்து பேசுகிறாருன்னு வச்சுக்க, அப்படி பேசுகிறவங்கள பார்த்தா நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் பிரமிப்பாகும்ல, மிரளுவோம்ல. அப்படி இருந்த காலகட்டம் நம்மள மாதிரி இங்கிலீஷும் தமிழையும் சேர்த்து பேசினவங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பேப்பரில் என்ன பண்ணுறாரு, தமிழாண்டு, திங்கள், நாள், இல்லை வேறு இல்லை 4 இப்படி ஒவ்வொன்றையும் தமிழில் பிரசுரம் பண்ணார், அதாவது வெளியிட்டார். குறித்தவர் பாரதி. அவரது மூச்சும் பேச்சும் பணியும் தமிழின் வளர்ச்சியை முன்னிட்டே இருந்திருப்பது என்போன்ற இளையோருக்கு இன்றைக்கு நினைத்தாலும் பெரும் ஊக்கமாக உள்ளது. அதாவது இவரை நினச்சா பிரமிக்காமல் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு இவர் இளைஞனுக்கு, எங்கள் மூலம் இளைஞனுக்கு வழிவகுத்திருக்காரு, செய்தியை சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. யார் அப்படின்னு சொன்னால் பின்னாடி ஒரு பெண் அப்படிங்கிறது தான். அதுவும் அப்பாவுக்கு ஏதுரா மடலும் மனுக்கும். அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தி இதழில் குறளன்பா எழுதியுள்ளார். அக்குறள் பெண்மை, அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மை யுற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மை உயர ஓங்கும் உலகு. சொன்ன பாரு, இந்த திருக்குறளை தான், திருக்குறளை எதனது தான் அப்படியே பாட்டா கவிதையாகிட்டான். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி அப்படின்னு கும்மியடி பாட்டில் எழுதிட்டான். அதாவது அறிவுன்னு சொன்னால் அது என்ன, ஆணு பெண்ணு எல்லாம் சாமந்தாயா, அதை விடவே ஒரு படி மேலே தான் அப்படின்னு சொல்கிறான். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் தமது கொள்கையையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் பண்பை பாரதியிடமிருந்து இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாரதியை போன்றே பிற ஆளுமைகள் பற்றியும் நீங்கள் கூறியதுண்டு. பிற அறிஞர்களின் பலதுறை அறிவையும் கற்றுப்பற்ற வேண்டியது இன்றைய தேவை. எனக்கு ஓர் ஐயம் உண்டு. இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் ஏன் பாரதி வெளியிட்டாரப்பா? அதை அறிந்து கொள்ள ஆவல். பாரதியை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பன்மடங்கியாகியுள்ளது. தங்களின் பதில் கடிதத்தில் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். பாரதியை படித்ததில் அவரை பற்றி பகிர்ந்து கொள்வதிலேயே கவனமாக இருந்து விட்டேன். அம்மாவும் தம்பியும் நலம்தானே? என் நினைவு முழுவதும் நம் வயல்வெளியும் கன்றுக்குட்டியும் தான். உங்களுக்கு என் அன்பு வணக்கம் அப்பா. தங்கள் அன்பு மகள் வாணிதி அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. அதாவது கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. இந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்துவிட்டால் நல்லது. எளிமையாக இருக்கணுங்கிறார், பேச்சு வழக்கில் இருக்கும், எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத மறுபடியும் அடுத்த ஒரு பாடல்களில் மறுபடியும் சந்திப்போம். இந்த கட்டுரை தொடர்ச்சி, அதாவது அவங்க அப்பா மறுபடியும் வானதி கேட்குறாரு, கேள்வி கேட்டா இல்லையா, அதை மறுபடியும் அடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.